guys, வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவோட தொடர்ச்சியா நம்ம கார் முதல்ல இந்த வீடியோ பத்தி சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம கார் வாங்கினா என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ நான் கார் வாங்கினதுல இருந்து எவ்வளவு காருக்காக செலவு பண்ணியிருக்கேன். காருக்காக மீன் என்னன்னா கார்ல ஏதோ பாட்டு போயிடுச்சு அது போயிடுச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலான காரை எடுத்துட்டு போறதுக்காக என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் கார் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி கரெக்டா என்னால் அப்போ நாங்கள் வந்துட்டு காசு இல்லாதவங்க நாங்கள் வாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி இருக்கிறவங்க இதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கார் எக்ஸ்பென்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப வந்துட்டு நம்ம கார் இஎம்ஐ கட்டாம இருக்கிறோம் இல்லைங்களா, அப்ப நம்ம காரை தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது வராது. அது வந்துட்டு நீங்க காரை பை பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காரா இருந்தாலும் சரி இல்ல செகண்ட் ஹேண்ட் காரா இருந்தாலும் சரி, நீங்க அதை பை பண்ணக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்களை சரி பண்ணாலே போதும், உங்களுக்கு கார் ஈஸியா கடனை வந்துட்டு கட்டி முடிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க கார் கூட. சரி, ஓகே, இது வந்துட்டு பார்ட் 1. இது என்னன்னா இப்ப நம்ம காரினுடைய எக்ஸ்பென்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்துட்டு காரையே நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் வந்துட்டு பார்ட் 2ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இஎம்ஐ நம்ம எப்படி சரியா ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சரி, ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல கார் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். கார் அவேர்னஸ் பத்தியும் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலைன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரீசெண்டா நிறைய வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கேன். காரை நிறைய பேர் எக்ஸ்பென்ஸ், அதாவது வந்துட்டு ரொம்ப சாடம்பரமான ஒரு விஷயமா பாக்குறாங்க. அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னுடைய அனுபவத்துல இருந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். நான் கார் வாங்கினேன், கார் பார்க்கிங் இருக்கா அப்படின்ற ஒரு ஹோட்டலை தேர்ந்தெடுத்து நான் போகிறதா இருக்குது. ஏன் ஹோட்டலு தானா, நீ வந்துட்டு ஏன்டா அங்கே போய் சாப்பிட்றதுனால இவ்வளோ செலவு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். சரி, ஓகே, நான் ஏதாவது கம்மியான ரேட்டுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அந்த சந்துக்குள்ள போய் வண்டியை நிறுத்திட்டு நான் ப்ராடக்ட் ஏதாவது பை பண்ணலான்னு போனேன்னா அதுவும் என்னால் முடியாது. ஏன்னா நான் காரை விட்டுட்டேன்னா அந்த சந்துக்குள்ள யாருமே போக முடியாது. அந்த மாதிரி சின்ன சந்தா இருக்கும். அதனாலே என்ன செய்யறதா இருக்குன்னா பெரிய பெரிய டிமார்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தேடி போகிறதா இருக்குது. அங்க போனாலே நம்ம கண்ணை கட்டி விட்ட மாதிரி கார்ல வந்திருக்கிறோம், நம்ம வந்துட்டு பெரிய பணக்காரன் நம்மளே நம்பிக்கிட்டு நிறைய பொருளை வாங்கி வண்டியில போட்டுக்கிட்டு அதை எடுத்து வந்து டிக்கில போட்டாதான் மனசு ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது அதிகமாக மாறுது. பட் தவிர்க்கலாம், கண்ட்ரோல்டா இருந்தால் அதை தவிர்க்கலாம். ஆனா நான் ரியாலிட்டியே சொல்லிட்டு இருக்கேன். நான் ஸோ எனக்கு நடந்து நான் பண்ண விஷயம் ரியாலிட்டியே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம காருக்காகவே ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்றதா இருக்குது. ஈவன் நம்ம வீடு இருக்கு இல்லைங்களா, நம்ம வீடு ஒருவேளை நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அப்ப கார் நிறுத்துறதுக்கு நமக்கு முன்னாடி இடம் இல்லை அப்படின்ற பட்சத்துல, ஒரு சேஃபும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன செய்யணும்னா இதுக்காகவே ஒரு வீடு மாறுவோம். அப்ப என்னால வீடு மாற முடியாதுங்க அப்படி, அதனால நம்ம அதுக்கு அடுத்தது என்ன செய்வோம்னா அதை ஒரு பார்க்கிங் லாட்ல போடுவோம். கார் பார்க்கிங்னு தனியா எங்கேயாவது இடம் இருந்ததுன்னா அங்க நம்ம வந்துட்டு போடுவாங்க. அதுக்கு மாசம் 1000 ரூபாயா 1500 ரூபாய் 2000 ரூபாயா 3000 ரூபாய் நம்ம அதுக்கு வந்துட்டு பே பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஆகுதுங்களா. இப்ப நம்ம வந்துட்டு ஒரு வருமானத்தை வச்சு நம்ம போவோம். கார் வாங்கிட்டோம், நம்ம வந்துட்டு மாசம் 20,000 ரூபாய் ரெண்ட்லேயே கரெக்டா போயிடும், நமக்கு 30,000 ரூபாய் சம்பளம், 5,000 ரூபாய் வாடகை, மீதி 5,000 ரூபாய் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்ப இது வருதுங்களா. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல தான் ஒரு தர்ம சங்கடம் அப்படின்றது ஏற்படும். நம்ம பைக்கில் போகக்குள்ள யாருக்காவது டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கையில இருக்கிற ஒரு 10 20 கொடுத்துட்டு வந்துடலாம். ஆனா கார்ல போயிட்டு இருக்கக்குள்ள நீங்க ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஈவன் ஹோட்டல்ல தான் நான் சொல்றேன்னு, ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம்னா ஒரு 50 ரூபாயை வச்சாதான் அவங்க கொஞ்சம் சரி ஓகே போ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஓகே சார் ஓகே கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கு. அதனால நான் அனுபவத்தின் ரீதியா சொல்றேன். பட் நம்ம கொடுத்தா கண்டிப்பா என்னுடைய வந்துட்டு இது என்னன்னா நம்ம கொடுக்குறோம்னா அது திரும்ப நமக்கு வரும். நல்ல மனசோட கொடுக்குறோம் அப்படின்னா சரி ஓகே அதை விட்டு தள்ளுவோம். சரி ஓகே, இந்த இடத்துல இருந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது நமக்கு ஆரம்பிக்குதுங்களா. இது எல்லாமே வந்துட்டு நம்ம வண்டியை எடுத்துட்டு போறதுக்கு, வண்டியை நிக்க வைக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்ல, அதுக்கு என்ன தேவை? ஃபியூல் தேவை. நீங்க வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? இங்க இருந்து வந்துட்டு நீங்க மகாபலிபுரம் அப்படின்றது வந்துட்டு தாண்டி போயிட்டு வந்துடலாம். 500 ரூபா, அது ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற காரா இருந்தது அப்படின்னா ஒரு லிட்டருக்கு ஒரு 13 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னா மகாபலிபுரம் போயிட்டு வர முடியும் ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா. அதுவே நீங்க வந்துட்டு ஒரு மைலேஜ் வந்துட்டு நல்லா தரக்கூடிய காரா இருந்தா ஒரு 2 தடவை போயிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். மைலேஜ் கம்மியா தரக்கூடிய காரா இருந்ததுன்னா ஒரு தடவை தான் போயிட்டு வர முடியும். 500 ரூபாய் இல்லாம நீங்க காரை வெளியில எடுக்க முடியாது. பட் அதுவே பைக்கா இருந்ததுன்னா நீங்க ஒரு 100 ரூபாயை போட்டுட்டு சர்ருன்னு போயிட்டு வந்துடலாம். அது ஒண்ணு.
இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது அதிகமாக மாறுது. அதுவே நீங்க ஒரு 4 பேர் இல்ல ஒரு 5 பேர் கார்ல அடிச்சு பிடிச்சி உக்காந்துட்டு போறீங்க அப்படின்னா அப்ப அந்த ஃபியூல் கன்சப்ஷனும் வந்துட்டு அதிகமாக ஆகும். 500 ரூபா அப்படின்றது இந்த இடத்துல ஒரு 700 ரூபாயா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் அதே போல காரை வச்சுக்கிட்டு நீ காசு கொடு நான் காசு கொடுன்னா அது வேற இதுவா இருக்கும். அந்த மாதிரி சங்கட்டமும் எனக்கு நடந்திருக்குது. நானே கொடுத்துருவேன். நான் என்ன பண்றது, இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப இதா இருந்தா கஞ்சித்தனம் பிடிக்கிறானே அப்படின்ற மாதிரி வந்து நடந்துருமே அப்படின்றதுக்காகவே நம்ம அந்த இது கொடுக்கறதா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம என்னமோ இருக்கிற வந்து 10 பைசா 5 பைசா எல்லா காசையும் பொறுக்கி போட்டு கார் வாங்கியிருப்போம். உடனே ஒருத்தன் வருவான், ட்ரீட் வைங்கன்னு சொல்லுவான். அவன்கிட்ட ஏதோ ஒரு நாள் தான் பழகிருப்போம். ஏன்டா கார் வாங்கியிருக்கிற, இவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கிற, ஏன்டா சின்னதாக ஒரு 500 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பான். ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்மளையே மாத்திக்கிட்டே இருப்போம். அப்போ குறிப்பா லைஃப் ஸ்டைல் வந்துட்டு கண்டிப்பா மாறுங்க. கார் வந்துருச்சுன்னா நீங்க அதிகமா காரை வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. அந்த காரை நீங்க வந்து எடுத்து போய் விழுக்கக்கூடிய இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸோ அது பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டை போட்டு நான் போயிடுவேன், நான் எங்க வேணா போயிடுவேன், நான் ட்ராக் போட்டு போயிடுவேன். நான் முதல்லலாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடம் போறேன்னா அதுக்காகவே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறதா இருக்குது. எல்லாருமே அங்க பர்ஃபெக்டா வருவாங்க. நம்ம மட்டும் இந்த மாதிரி போனா ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்ப்பானுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தினாலேயே நம்ம கொஞ்சம் நல்லா இதுவா போறதா இருக்குது, மூஞ்சி கழுவுறதா இருக்குது, கொஞ்சம் ப்ரெஷ்அப் ஆயிட்டு போறதா இருக்குது கார்ல போகிறது அப்படின்னாலே. அதனால இந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் க்ரூமிங் அப்படின்றது மாறும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போயிருக்கேன். ஏன்னா ஹோட்டல்லாம் நம்ம போகக்குள்ள மற்ற ஒரு சிலர்லாம் பார்க்குறோம், ஹோட்டலு நீ ஏன் ஹோட்டல்னு சொல்றேன்னு தெரியும். நீங்க கார் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கே புரியும். காரை எடுத்தாலே நம்ம அங்கதான் போய் ஆகணும். ஹோட்டலுக்கு ஒரு சின்னதா நான் மாசத்துல ஒரு டைம் சொல்றேன், நான் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்றதுக்கு அப்ப போகணுன்னாலும் அங்கதான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம ஃபேமிலியில நீங்க ஒரு ஹைலைட்டா தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க, கார் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கேன். மெஜாரிட்டி விஷயங்கள் அப்படின்றத சொல்லல. என்னப்பா பயன்படுத்துற, என்ன எங்களை மிரட்டி பாக்குறியா, கார் நான் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்றீங்களா? அப்பெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்கிரேட் அப்படின்றதுக்குள்ள போய்கிட்டே இருக்கணும். கார் வாங்கினா அதுக்கு ஒரு அப்கிரேட், பைக் வாங்கினா முதல்லலாம் சைக்கிள் இல்லாம நடந்து போனோம், அப்புறம் சைக்கிள்ல போனோம், பணக்காரன்னு சொன்னோம், அப்புறம் ஸ்கூட்டர் வாங்கி ஓட்டினோம். பா என்ன பணக்காரன் டைவெல்லாம் ஸ்கூட்டர்ல போறான்டா அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதுக்கப்புறம் பைக் வாங்கி ஓட்டினாங்க, ஓகே சூப்பரா செம்ம பணக்காரன் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கார் அப்படின்றது வந்திருக்கு. இந்த மாதிரி காலங்கள் மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அது கூட நம்மளும் மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க. நம்மளை வந்து பர்சனலா நம்ம க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும். அப்ப அந்த பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்க கூட நம்ம போய் மாட்டக்கூடாது இல்லைங்களா? அதுக்கான வீடியோஸ் தான் நான் அடுத்தது வந்துட்டு உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு பாருங்க. நீங்க வந்துட்டு கரெக்டா இஎம்ஐ கட்டி முடிச்சிடலாம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். கொஞ்சமா தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் நான் சொல்லல. எலாபரேட்டா அதாவது எக்ஸ்போஸ் பண்ணி நான் எதையுமே நான் சொல்லல, லைட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் நான். ஏன்னா நிறைய இருக்கு கார் டிபெண்டட். ஸோ நிறைய இருக்கு. அதனாலதான் ஒரு சிலர் எதுக்குடா கார் வாங்கிட்டு அதனா ஓலா ஊபர் இதெல்லாம் போட்டு கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அப்படின்றது வரும். கண்டிப்பா கார் வாங்கினா அதனுடைய கம்ஃபர்டபுள் அப்படின்றதுக்கு இங்க ஈடு இணையே கிடையாதுங்க. முதல்லலாம் வந்துட்டு நாங்கள் ஓலா ஊபர்ல போனோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கார் எல்லாம் இது வாங்கிட்டு போறோம் பார்த்தீங்களா ரெண்டலு. ஸோ நான் வந்துட்டு அவங்கள பார்ப்பேன், அவங்க என்னை பார்ப்பாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா, வீட்டில். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் யாராவது வந்தாங்கன்னா எப்படிப்பா இருக்கீங்க, என்ன ஏது, ஓகேவா சௌக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியான விஷயங்களை பேசுறதா இருக்குது. ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் நம்ம கூட இருக்கிறதுனால. பட் அதுவே ஓன் காரா இருந்ததுன்னா நாங்க என்னென்னமோ பேசிட்டு போவோம். எங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு தூரம் போனாலும் எங்களுக்கு போரே அடிக்காது. ஏன்னா ஈவன் வந்துட்டு நாங்க ஊர் சேலம் போயிட்டு வரக்குள்ள கூட வந்து 600 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்துட்டு 600-700 வரும். பட் அதுக்கு எங்களுக்கு சுத்தமா போரே அடிக்கல. எங்களுக்கு டைம் பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பிரைவசி அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது கம்ஃபர்டபுள் கிடைக்குது. ஏதாவது ஒரு இடம் போறீங்கன்னா ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றதுக்கு, காருக்குள்ள ஜம்முன்னு ஏறி உட்காந்து அந்த ஏசியில போட்டு போறதுக்கு, அது எல்லாமே நிறைய கம்ஃபர்டபுள் இருக்கு. ஃபேமிலியில எல்லாரும் ஒன்னா போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. பைக்லனா நீ ஒரு பைக்ல வா, நான் ஒரு பைக்ல வரேன், நீ ஒரு பைக்ல வா, நீ பைக் இல்லையா ஆட்டோல வந்துடுறா அப்படின்ற மாதிரி பண்றதுக்கு ஃபேமிலியா குரூப்பா வந்துட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது பயங்கரமா இருக்கும். காருக்குள்ள பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அது எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது கொடுக்கும் காரு. நல்ல ஒரு ரொமான்டிக் அப்படின்றதையும் கொடுக்கும். நான் வந்துட்டு ஒரு பியூர் லவ்வுக்கு சொல்றேன், நல்ல ஒரு ரொமான்டிக் அப்படின்றதையும் கொடுக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் அப்படின்றது இதுக்குள்ள இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஓவரா புகழ்றேன். சரி, ஓகே. இதுதாங்க காரினுடைய எக்ஸ்பென்ஸ். ஸோ இது வந்துட்டு ஜென்ரலா நீங்க பண்ணக்கூடியது. இன்னொரு முக்கியமான எக்ஸ்பென்ஸுக்குள்ள நான் வரேன். நீங்க இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ் அப்படின்றது பண்ணணும்.
அது போல சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது இருக்குது. அந்த சர்வீஸ் காஸ்ட்டை நீங்க கரெக்டா வந்துட்டு பண்ணினீங்கன்னா தான் உங்களுடைய கார் அப்படின்றது பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி நான் வந்துட்டு சர்வீஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் பெருசா வந்துட்டு வச்சிரும். அதனால நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணக்குள்ள சர்வீஸ் காஸ்ட் கம்மியா இருக்கிற காரா வாங்கணும். அது என்ன மாதிரி கார் அப்படின்றதையும் வீடியோவா போட்டிருக்கோம், அதையும் பார்க்கலாம், பாத்துருங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியா இருக்கக்கூடிய கார் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 6000 அப்படின்றது ஆகுங்க. இன்சூரன்ஸ் இயர்லி ஒன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்துட்டு பம்பர் டு பம்பர்லாம் போறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போடணும். 11000 12000 அப்படின்றதுக்குள்ள வந்துடும். பாருங்க, இப்பதான் வந்துட்டு மெயின் டாபிக் உள்ளே நம்ம வரோம் பாருங்க. 11000 12000 அப்படின்றதுக்குள்ள வந்துடும். அண்ட் அதே போல நீங்க வந்துட்டு புது கார் வாங்கினாதான் இது எல்லாமே அப்ளிகேபிள். நீங்க ஒருவேளை பழைய கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது மேஜரா ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்ப அதை சரி பண்றதுக்கான காஸ்ட் எங்க போறது? அதுவும் இதே போலதான் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது எடுத்துக்கும். பட் இதை விட அதிகமாவே அது எடுத்துக்கும் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத. அதனால மேக்சிமம் புது காரை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கேரண்டி கொடுக்குறாங்கன்னா பழைய கார் செகண்ட் ஹேண்ட் அப்படின்றதுக்குள்ள நீங்க போய்க்கலாம். சரி, ஓகே. அதுல நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் அப்படின்றத விட போவீங்க. அதுல ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா அதுல வந்துட்டு மாத்திர மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சார்ஜஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம காரை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு, கழுவுறதுக்கு ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வைப்பருக்கான வந்துட்டு ஷாம்பு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே, இந்த மாதிரி இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் கார் ரொட்டீனா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். சரி, ஓகேங்க, நீங்க இவ்வளவு சொல்லி எங்களை பயன்படுத்திட்டீங்க. அப்ப என்கிட்ட வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அமௌண்ட் அப்படின்றது வந்து மாசம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன், வாடகை கிடையாது, எனக்கு வந்துட்டு 20,000 வண்டி டியூ போயிடுது. அப்ப நான் வந்துட்டு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? 10,000 நான் வந்துட்டு வச்சு ஒரு மாசம் ஃபுல்லா ஓட்டணும். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு நாளே பத்தாது போல அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா நான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் நாங்க வெளியில போவோம். மந்த்லி கூட கிடையாது, 2 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நாங்க வெளியில போவோம். ஸோ நாங்க அதிகமா வந்துட்டு செலவுன்னு பார்த்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபியூல் தான். ஃபேமிலியா போகக்குள்ள ஃபியூல் அப்படின்றது அதிகமா வரும். அந்த ஃபியூல் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி நீங்க குரூப்பா போறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்க, மற்ற யாரு கூட போறீங்கன்னா நீங்க உங்களுடைய செலவு எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இது பெரிய பிரச்சனை அப்படின்றது கொடுக்காது. எல்லாருமே சூப்பர் மார்க்கெட் போகணும், எல்லாருமே வந்துட்டு பெரிய பெரிய மார்க்கெட் போகணும் அப்படின்றது கிடையாது. அதுக்காக தான் நம்ம ஒரு பைக் வச்சிருக்கிறோம். அந்த பைக் எடுத்துட்டு போய் நம்ம தாராளமா பக்கத்துல இருக்கிற கடையிலேயே காய்கறி, மளிகை பொருட்கள் இதெல்லாமே வாங்கிக்கலாமே. இதை வச்சு உங்களுடைய செலவு அப்படின்றது குறைச்சிக்க முடியும். அப்ப கண்டிப்பா ஒரு ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கான செலவு அப்படின்னு காருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு மாசத்துக்கு ஒரு முறை தான் வெளியில போறீங்க, அதிகமா வெளியில போக மாட்டீங்க. அப்படி வந்துட்டு வெளியில போற மாதிரி இருந்தா அதுக்கான வந்துட்டு இன்னொரு விஷயம் மறந்துட்ட பாருங்க. நீங்க எங்கேயாவது லாங் போறீங்கன்னா டோல்கேட் சார்ஜஸ் வேற இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு துறப்பாக்கம் எடுத்துட்டாங்க. இங்க வந்துட்டு ஓஎம்ஆர்ல ஈசிஆர் சொல்றேன். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு அப் அண்ட் டவுனுக்கே உங்களுக்கு 68 ரூபா 78 ரூபா அப்படின்றது வந்து சார்ஜஸ் பண்ணிடுவாங்க. பட் நீங்க லாங்கெல்லாம் போறீங்கன்னா டோல்கேட் சார்ஜஸ் அப்படின்றது வந்துட்டு இதுல அப்ளிகேபிள் தான். சரி, ஓகேங்க. இது எல்லாமே நம்ம குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம செலவை நம்ம வந்து பெருசா பண்ணாம குறைச்சிக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வந்து இன்கமையும் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இன்கம் உங்களுக்கான வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் வந்துட்டு சொல்லுங்க. ஸோ இன்கம்மை பத்தியும் நம்ம ஒரு வீடியோ அப்படின்றது வந்து கூடி சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, இதுல ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் செலவை குறைக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்குது. நம்ம நினைச்சா அதிகமா பண்ணலாம், நம்ம தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல ஸோ கம்மியா வந்து நம்மளால பண்ண முடியும். நான் அதை படிப்படியாக குறைச்சிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியாததுனால நான் அதிகமாக அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு அதிகமாக எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக எனக்கு வந்துட்டு காருக்காகவே நான் கிட்டத்தட்ட ஒரு 40K அப்படின்றது செலவு பண்ணியிருப்பேன். இது வெறும் பெட்ரோலு வெளியில போனது சுற்றுனது இது மட்டும்தான் சொல்றேன். 40K 50K அப்படின்றது ஒரு 1 இயருக்கு வந்து செலவாயிட்டு இருக்குங்க. அதுவே நான் வந்துட்டு இப்போ இதை கற்றுக்கிட்டதுனால அதிக நேரம் பைக் அப்படின்றது எடுக்கிறேன். இந்த மாதிரி பொருள் வாங்க போனால் பைக் எடுத்துகிட்டு போயிடுறேன். அண்ட் வந்துட்டு முக்கியமான விஷயங்களுக்காக கார் அப்படின்றது எடுக்கிறோம். ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக கார் அப்படின்றது எடுக்கிறோம். அதனால தான் ஃபியூல் நல்லா வந்துட்டு மைலேஜ் கொடுக்கக்கூடிய காராக வந்துட்டு நம்ம போகிறோம். அதனால தான் மாருதி அப்படின்றது இப்போ டாப்ல இருக்குது. அதனால தான் நானும் மாருதிக்குள்ளே போனேன். இன்ஜினும் சூப்பராக இருக்கும், மைலேஜும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக போனேன் நான். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு காரில் போகக்கூட இதை நான் ஆரம்பத்திலே சொல்லணும். இனி வந்துட்டு எல்லா வீடியோலையும் நான் ஆரம்பத்தில் சொல்லிடுவேன். நான் கார்ல போகக்கூட நீங்களும் சீட் பெல்ட் போடுங்க, உங்க கூட இருக்கிறவங்க சீட் பெல்ட் போட வைங்க. ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. தயவு செஞ்சு போடுங்க. குழந்தைங்க இருக்கிறாங்க அதனால நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. நீங்க வந்துட்டு குழந்தைங்களை இப்படி பிடிச்சிக்கிட்டாவது இல்லை குழந்தைங்களுக்கு தனியா ப்ரிப்பேரா வந்து ஒரு சீட் அப்படின்றத வச்சுக்கோங்க. நீங்க இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வேற விஷயம். கொஞ்ச நேரம் நம்ம வச்சிருக்கலாம். லாங் டிரைவ்லாம் போறோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா நம்மளால எவ்வளவு நேரம் இப்படி வச்சுட்டு இருக்கோம். அதனால தனியா குழந்தைங்களுக்குன்னு ஒரு சீட் அப்படின்றத வாங்கி வச்சுக்கோங்க.
ஓகே கைஸ், ஸோ நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதுல சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அப்படின்னாலும் சரி, மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.